ஈடிவி பாரத் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம். அதாவது தற்போது பார்த்தோமானால் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறது. இதில் முதலமைச்சராகவும் அமைச்சர்களும் பதவியேற்கும் விழா இன்று நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆந்திர மாநிலத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறது. இதே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் மத்தியிலும் ஆட்சி அமைத்திருக்கிறது. பாஜக மொழியில் சொல்வதென்றால் டபுள் என்ஜின் சர்க்கார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி பாஜக ஆட்சி இருக்கும்போது டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்வார்கள். இன்று அதே போல டபுள் என்ஜின் சர்க்கார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆந்திர பிரதேச மாநிலத்திலும் மத்தியிலும் அமைந்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில்தான் ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்ற போது பல்வேறு தலைவர்களும் இந்த பதவியேற்பு விழாவில் கிருஷ்ணா மாவட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நரேந்திர மோடி, அமித்ஷா, வெங்கையா நாயுடு என தேசிய ஜனநாயக கூட்டணியின் பல்வேறு தலைவர்களும் இந்நிகழ்வில் இருந்தனர். தமிழ்நாடு சார்பில் சிறப்பு அழைப்பாளர்களாக பல தலைவர்கள் பங்கேற்றிருந்தனர். நடிகர் ரஜினிகாந்த், பாஜகவின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். இந்த தமிழிசை பங்கேற்ற நிகழ்வு, அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ கிளிப், அதுதான் தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாகி இருக்கிறது. அதாவது தமிழிசை மேடையில் ஏறியதுமே ஒவ்வொரு தலைவர்களாக பார்த்து வணக்கம் தெரிவித்தவாறு கடந்து செல்கிறார். அதே போன்று வெங்கையா நாயுடு, அவரை தொடர்ந்து அமர்ந்திருந்த அமித்ஷாவுக்கும் வணக்கம் கூறியவாறு கடந்து செல்கிறார். அப்போது அவரை ஒரு நிமிடம் ஒரு வினாடி நிறுத்திய அமித்ஷா தன் அருகே அழைத்து சில வார்த்தைகளை, கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். இருவருக்கும் இடையே ஒரு சிறிய உரையாடல் நிகழ்கிறது. இதனைத் தொடர்ந்து தமிழிசை கடந்து சென்று விட்டார். இதுதான் அந்த வீடியோ. ஆனால் இந்த வீடியோவை குறிப்பிடும் பாஜகவினர், அதாவது சமூக வலைத்தளங்களில் பாஜகவினர், குறிப்பாக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். அதாவது தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரையிலும் அண்ணாமலையின் தலைமைக்கு எதிராக தமிழிசை தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்து வந்திருந்தார். இதனை கவனித்த அமித்ஷாவுக்கும் இந்த புகார் சென்றிருக்கிறது. இந்த மேடையில் தமிழிசையை சந்திக்கும் வாய்ப்பை பெற்ற அமித்ஷா அவரை அருகே அழைத்து கடுமையாக கண்டித்திருக்கிறார். அமித்ஷாவின் உடல் மொழியும் தோரணையும் வார்த்தைகளும் அதுபோன்று இருக்கின்றன என்ற தொனியில் அவர்கள் பகிர்ந்து வருகிறார்கள். ஆனால் இந்த கருத்தில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்பதை அமித்ஷாவோ அல்லது தமிழிசை சவுந்தரராஜனோ அவர்களுக்கு அருகே அமர்ந்திருந்த வெங்கையா நாயுடுவோ வெளியே சொன்னால்தான் தெரிய வருமே தவிர மற்றவர்கள் கூறுவது அனைத்துமே யூகங்கள் தான் என்று கூற முடியும். அதிலும் குறிப்பாக தமிழிசை அந்த பதவியேற்பு விழா முடிந்துவிட்டு சென்னை விமான நிலையத்தில் வந்தபோது அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அமித்ஷா உங்களிடம் என்ன சொன்னார், நீங்கள் என்ன பேசினீர்கள் என்றவாறு அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் இதற்கு நேரடியாக பதிலளிக்க மறுத்துவிட்ட தமிழிசை எல்லாம் நன்மைக்கே என்று கூறியவாறு தம்ஸ்அப் காட்டியவாறு சென்று விட்டார். இதே போன்ற ஒரு தொனியை நேற்று அண்ணாமலையிடமும் பார்க்க முடிந்தது. கோவை விமான நிலையத்திற்கு வந்த அவர் டெல்லியில் நடைபெற்ற ஒரு உயர்மட்ட குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு கோவை விமான நிலையத்திற்கு வந்த அவர் இனிமேல் தான் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை வாழ்க்கையில் சந்திக்கப் போவதே இல்லை, இனி எல்லாமே திட்டமிட்டவாறு தான் நடக்கும், பத்திரிகையாளர் சந்திப்புகளை நாங்கள் திட்டமிட்டு உங்களுக்கு ஷெட்யூல் அனுப்புவோம், அதன்படி நீங்கள் வந்து பேட்டி எடுத்துக்கொள்ளலாம், இனி ஏர்போர்ட்டிலோ இல்லை அங்கே போகும்போது பேட்டி அளிக்கும் எண்ணம் ஏதும் இல்லை அப்படின்னு அண்ணாமலையும் தெளிவாகவே ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். பேட்டி அளிக்க மறுத்திருந்தார். பொதுவாக அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்க தயங்கியது இல்லை. எங்கிருந்தாலும் செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளித்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் அண்ணாமலையின் வழக்கமான நடவடிக்கைகளும் இதை ஒரு மாற்றமாகவே கருத முடிகிறது. தற்போது தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவின் செயல்பாடு எப்படி இருந்தது என்பது தொடர்பான ஒரு விவாதம் பொதுவாகவே எழுந்தது எல்லாருக்குமே தெரியும். அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான SP வேலுமணி அதிமுகவும் பாஜகவும் ஒருங்கிணைந்து இருந்திருந்தால் வலுவான இடங்களை பெற்றிருக்க முடியும், சில தொகுதிகளை வென்றிருக்க முடியும் என கருத்து தெரிவித்திருந்தார். இதனை தமிழிசையும் ஆமோதித்து அவர் சொல்வது உண்மைதான் என்பது போல, நாங்கள் ஜெயிக்காவிட்டாலும் பரவாயில்லை, திமுகவும் காங்கிரசும் ஜெயித்து விட்டதே என்பது போல தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இதற்கு அண்ணாமலை முழுமையாக மறுத்திருந்தார். அரசல் புரசலாக கட்சிக்குள்ளேயே இருந்த விவாதங்கள், வாக்குவாதங்கள்
தற்போது பொதுவெளிக்கும் வந்துவிட்டன. இன்னும் ஒரு கட்டத்திற்கு உச்சத்திற்கு போய் அண்ணாமலை ஆதரவாளர்கள், தமிழிசை ஆதரவாளர்கள், அண்ணாமலைக்கு எதிரானவர்கள் என இருதரப்பாக சமூக வலைத்தளங்களில் தங்கள் கருத்துக்களையும் கொட்டி தீர்த்து வருகின்றனர். இதனிடையே தான் பாஜக மேலிடமானது தேர்தலில் பாஜகவின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, அவர்களின் செயல்பாடு எப்படி இருந்தது, எப்படி செய்தார்கள், கோர் கரெக்ஷன் ஏதாவது செய்ய வேண்டியதுள்ளதா, இதில் நம்முடைய நிலைப்பாட்டில் ஏதேனும் தவறு உள்ளதா என்பதை ஆராய்வதற்காக ஒரு சந்திப்பை நடத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பாஜகவிடமிருந்து ஒரு அறிக்கையும் கேட்டு இருக்கிறார்கள். இது தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலை அளிப்பாரா அல்லது தமிழ்நாடு பாஜகவின் மூத்த தலைவர்கள் இந்த அறிக்கைகளை வழங்குவார்களா என்பது போக போகத்தான் தெரியும். ஆனால் அது பாஜக மூத்த தலைவர்களுக்கும் உயர்மட்ட குழுவிற்கும் மட்டுமே தெரியும். ஆனால் இது வழக்கத்திற்கு மாறான நிகழ்வு அல்ல. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்தில் கூட பாஜக பின்னடைவை சந்தித்தது இந்த தேர்தலில். அந்த மாநிலத்திலும் கூட அறிக்கை கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த கட்சியின் உட்கட்சி விவகாரத்தில் தலைவர்கள் கலந்தாலோசித்து அறிக்கை வழங்குவார்கள். ஆனால் தற்போது முரண்பாடாக இருப்பது என்னவென்றால், ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பு பாஜகவிற்கு ஆதரவான அமைப்பு. இன்னும் சொல்லப்போனால் பாஜகவின் பெருந்தலைவர்களை உருவாக்கிய அமைப்பு. ஆர்எஸ்எஸ்ஸின் தொண்டர்களாக, ஸ்வயம் சேவகர்களாக இருந்தவர்கள் பாஜகவின் உச்சபட்ச பதவியை அடைந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, அவர் தன்னை பிரதான சேவக் என்று எப்போதுமே அழைத்துக் கொள்வார். மக்களின் பிரதான சேவகன் நான் என்று எப்போதுமே தன்னை கூறிக்கொள்வார். இந்நிலையில் ஆர்எஸ்எஸ் தலைவரான மோகன் பாகவத் தன்னுடைய மேடை பேச்சு ஒன்றில் உண்மையான சேவக் என்பவர் எந்த அகங்காரமின்றி செயல்பட வேண்டும், எந்த செயலுக்கும் நான் தான் இதனை செய்து முடித்தேன் என்று பெருமை தேடக்கூடாது என பொருள்பட பேசியிருந்தார். இந்த பேச்சு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கும் அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என பொதுவாகவே விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜகவிலும் நடைபெறும் மாற்றங்கள் தொடர்பாக நடைபெறும் இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நடைபெறும் விவாதங்கள் என்ன மாதிரியான அவுட்கம் கொண்டு வரப்போகிறது என்பதை வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அண்ணாமலை என்ன சொல்லப் போகிறார், தமிழிசை என்ன சொல்லப் போகிறார், தேர்தல் முடிவுகளை கூட்டு பொறுப்பாக பாஜக ஏற்கப் போகிறதா அல்லது குறிப்பிட்ட நபரின் செயல்பாடுகள் பிடிக்காமல் அல்லது இந்த குறிப்பிட்ட நபரின் செயல்பாட்டினால் நமக்கு தோல்வி வந்தது என்பதை பாஜக ஒத்துக்கொள்ளப் போகிறதா, என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.